ஹலோ, என் பேர் பவத்ரா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அல்கோரிதம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அல்கோரிதம் ப்ரோக்ராமிங்லேயும் டெக்னாலஜிலையும் யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங்னா சி++, ஜாவா, பைத்தான் எக்ஸெட்ரா. டெக்னாலஜினா ஏஐ, ரோபோட்டிக்ஸ், பிளாக் செயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டீப் லேர்னிங் எக்ஸெட்ரா. மீதிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அல்கோரிதமோட டெஃபினிஷன் யூசர்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும் ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் டெக்னாலஜிலையும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது இதோட யூசஸ். அது ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு வேலையை பண்ணும். கன்சிஸ்டன்சி, இதில் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஆட்டோமேஷன், ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா அல்கோரிதமை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா கேக்கு. இப்போ நான் ஒரு கேக்கை பேக் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்போ வேணும், என்றைக்கு வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேக்கை ரெடி பண்ணி வச்சா தான் அவங்களுக்கு நம்மளால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறது. ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ இதை ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணும், அதே மாதிரி நம்மளை ரிஸ்க்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அல்கோரிதத்தை கம்பல்சரி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். மெரிட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ். இல்லை கிளாரிட்டி, ஸ்ட்ரக்சர், efficiency, reusability, improves problem solving, language independent, helps in optimizing. ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அல்கோரிதம் ஒரு கிளியரான ஒரு லாஜிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். இது வெல் டிசைன்ட் அல்கோரிதமாக இருக்கும். ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் ஆர் சிஸ்டமில் நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அல்கோரிதத்தை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கம்பல்சரி யூஸ் பண்ணுறோம். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் கன்சியூமிங் டு ரைட், நாட் ஆல்வேஸ் ப்ராக்டிக்கல், டிஃப்ரெண்ட் ஃபார் பிகினர்ஸ், கேன் பி inefficient, லிமிட்டட் பை ஹியூமன் லாஜிக். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி நம்மளால் சீக்கிரமாக அதை சால்வ் பண்ண முடியாது. பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அல்கோரிதம் எழுதுறதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரிசோர்ஸஸ் எதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம்னா. அதே மாதிரி ஹியூமனோட லாஜிக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி நம்மளால் சரியாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அல்கோரிதத்தை நம்மளால் எழுத முடியாது. ஸோ இதுதான் நம்ம டிமெரிட்ஸில் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா டைப்ஸும் டெக்னாலஜியோட டைப்ஸும் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் டைப்ஸில் ப்ரூட் ஃபோர்ஸ் அல்கோரிதம் மட்டும் கிடையாது. அதில் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் டிஃப்ரெண்ட் அல்கோரிதம் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல காமனாக யூஸ் பண்ணுறது இது. அதே மாதிரி டெக்னாலஜிலையும் டைப்ஸ் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் கரண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இன்னுமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அந்த டெக்னாலஜி வராமலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.